இஸ்ரேல் மற்றும் ஈரான் இடையே நேரடியான தாக்குதல் இப்ப தொடங்கியிருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த 2 நாடுகளை தாண்டி உலக நாடுகளுக்கு விளைவுகளை உருவாக்குமா அப்படிங்கிற விஷயமும் எதிர்பார்க்கப்படுது. எந்த அளவுக்கு இது உலக நாடுகளை பாதிக்கும்னு நினைக்கிறீங்க சார்? உலக நாடுகள்னு சொல்றதை விட இந்தியா உள்ளிட்ட இந்த பக்கம் இருக்கக்கூடிய நாடுகள், பெரும்பாலான நாடுகள் வந்து கச்சா எண்ணெய் இறக்குமதி அந்த வழியாக வருகிறது, அந்த கல்ஃப் வழியாக வருகிறது. உங்களுக்கு பாத்தீங்கன்னா பர்ஷியன் கல்ஃப்ல இருந்து ஓமன் அந்த வழியா தான் வருது ஓமரஸ். அப்ப அந்த இடத்துல வந்து ஒரு சிக்கல் வரும்பொழுது இந்த வார்னால இன்ஃபேக்ட் இந்தியாவுடைய டேட்டா பாத்தீங்கன்னா இந்தியாவுடைய இறக்குமதியில 50% மேல் கச்சா எண்ணெயினுடைய இறக்குமதிங்கிறது இப்ப அந்த பக்கம் என்ன ரஷ்யாவுடைய இறக்குமதியை நம்ம குறைக்க ஆரம்பிச்சிட்டோம். ஸோ அந்த பக்கத்துல என்ன வருது, அது நிச்சயமாக பாதிப்புக்கு உள்ளாகும். அதனுடைய தாக்கம் ஓரளவு கடந்த ஓரிரு வாரங்கள் தெரிய ஆரம்பிச்சிருச்சு. $60 கீழ் இருந்த கச்சா எண்ணெயுடைய விலை ஒரு மாசத்துக்கு முன்பு இப்ப பாத்தீங்கன்னா $66 கிட்ட வந்துருச்சு. 10% ஏறி இருக்கு இந்த ஒரு 1.5 மாசத்துக்குள்ள, இந்த டென்ஷன் பில்டப் ஆன காலகட்டத்தில இருந்து. ஸோ இதுதான் முதல் ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக நமக்கு இருக்கும். கச்சா எண்ணெயினுடைய விலை அதிகரிப்பது, அதனுடைய போக்குவரத்து பாதிக்கப்படுவது, இன்ஃபேக்ட் சப்ளை தடைப்படுவதற்கான வாய்ப்பு, இது மாதிரியான விஷயம் காரணமாக பணவீக்கம், விலைவாசி ஏற்றம்ங்கிறது தற்காலிகமாக இருப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. இதேதான் மற்ற நாடுகள், இந்த நம்ம ஏசியன் ரீஜன்ல இருக்கக்கூடிய பெரும்பாலான நாடுகளுக்கும் இதுதான் பிரச்சனையா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இப்போ இந்தியா பொருளாதார தாக்கம், பங்கு சந்தையில சரிவுகள் எப்படி இருக்கும் சார்? பங்குச்சந்தையினுடைய பாதிப்புங்கிறது இல்லாமல் இருக்காது. நிச்சயமா அதனுடைய பாதிப்புங்கிறது வந்து இருக்கும். பட் அது தற்காலிகமானதா தான் இருக்கும். ஏன்னா எல்லா நாடுகளுமே இப்பொழுது ஓரளவு ஒரு மெச்சூரிட்டி இருக்கு. ஒரு தாக்குதல் முழுமையாக போறதுக்கான வாய்ப்புகள்லாம் ரொம்ப குறைவு. ஸோ ஒரு லெவல்ல அது கண்ட்ரோல்டா வந்துடும். மற்ற நாடுகளுடைய தலையீடும் இருக்கும். அப்படி இருக்கும் பொழுது அது கண்ட்ரோலா வந்திருக்கும். பங்குச்சந்தையின் மீது இருக்கக்கூடிய ஒரு இதுங்கிறது வந்து தாக்கம்ங்கிறது தற்காலிகமானதா தான் இருக்கும். இது இந்த சூழல் சரியான பிறகு அது நமக்கு ரெக்கவர் ஆயிடும். பட் பங்குச்சந்தை ஏற்கனவே இறங்கும் முகத்தை நோக்கி தான் போய்கிட்டு இருக்கு. அப்ப இந்த சூழல்ல நெகட்டிவான செய்திகள் ஏதாவது வந்தால் அதனுடைய தாக்கம்ங்கிறது தற்காலிகமாவது கணிசமாக இருக்கும் நான் நம்புறேன். ஓகே சார். இப்போ கச்சா எண்ணெய் விலை வந்துட்டு உயர்வு அப்படிங்கும்போது நமக்கு பெட்ரோல், டீசல் விலைகள் வந்துட்டு இந்தியாவில உயர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குதா? நிச்சயமா அதனுடைய தாக்கம்ங்கிறது இங்க இல்லாமல் இருக்காது. ஏன்னா கச்சா எண்ணெயுடைய விலை குறையும் பொழுது அதே சதவீத கணக்குல நமக்கு வந்து இங்க விலையை குறைக்கலைங்கிறது நமக்கு தெரியும். விலையை குறைச்சால் கூட வரி மூலமாக அது சரி செய்யப்பட்டு வந்தது. அதனால நமக்கு பெரிய அளவில் அதனுடைய பலன்கிறது நேரடியாக வந்து சேரல. கொஞ்சம் இருந்தது, இல்லைன்னு சொல்ல முடியாது. அது மாதிரி இப்ப ஏறும் பொழுதும் அதுல ஒரு 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 அதிர்ச்சியினுடைய ஒரு பகுதியே அரசு வந்து நிச்சயமா பேர் பண்ணும் நான் நம்புறேன். கடந்த காலங்கள்ல அந்த மாதிரி பண்ணிருக்காங்க. விலை அதிகரிக்கும் பொழுது அதனுடைய முழு தாக்கமும் நமக்கு வராமல் அதனுடைய ஒரு பகுதி வர மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. மீண்டும் கச்சா எண்ணெயுடைய விலை இறங்கும் பொழுது அதை சரி செய்து கொள்வார்கள். அதனால நிச்சயமா டீசல் நம்ம இறக்குமதி செய்யப்பட்ட பணவீக்கம்ங்கிறத பத்தி பேசியிருக்கோம் பலமுறை. அது மாதிரியான ஒரு சூழல் வந்து உருவாவதற்கு வாய்ப்பு இருக்கு. அது வந்து இந்த ஸ்பில் ஓவர் எஃபெக்ட்னு சொல்லுவோம். சரக்கு போக்குவரத்துல இருந்து ஆரம்பிச்சு எல்லா விலைவாசி ஏற்றம்ங்கிறது நோக்கி செல்லும். இப்ப விலைவாசி குறித்த இந்த புள்ளி விவரமும் வந்து மாற்றி அமைக்கப்பட்டிருக்கிறது. அந்த பணவீக்கம் இன்ஃபிளேஷன் இண்டெக்ஸே வந்து இப்போ பேஸ் இயரும் மாற்றிருக்காங்க, அதோட கம்போசிஷனும் மாற்றிருக்காங்க. ஸோ அதனால வந்து இதனுடைய முழுமையான தாக்கம் வந்து நம்பர்ஸ்ல எப்படி இருக்குங்கிறது சொல்ல முடியாது. நம்ம அது பொறுத்திருந்து தான் பார்க்கணும். பட் சந்தையில் கடன் நிலவரம்னு பாத்தீங்கன்னா நிச்சயமா அதனுடைய விலைவாசி ஏற்றம்ங்கிறது இருக்கும். அது தெரியும். ஓகே. இப்போ ஈரான் பொறுத்த வரைக்கும் ஈரான் வந்துட்டு உலகின் முக்கிய எண்ணெய் ஏற்றுமதி நாடுகள்ல ஒண்ணு நம்ம சொல்லலாம் சார். உலகளாவிய எண்ணெய் விலை அதிகரிக்கும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாமா சார்? ஏதாவது ஒரு நாட்டுல ஒரு ப்ராப்ளம் வந்தால் கூட கச்சா எண்ணெயை பொறுத்த வரைக்கும் அது இன்டர்லிங்க். ஸோ மற்ற நாடுகளும் அதுல வந்து அட்வான்டேஜ் எடுத்துக்க பார்ப்பாங்க. இந்த பிரச்சனையின் காரணமாக அங்க வந்து சப்ளை குறைஞ்சு போயிருக்கும் பொழுது மற்ற இடத்துல சப்ளை அதிகப்படுத்தும் போது விலையை ஏற்ற செய்வாங்க. இதுக்கு ஒரே ஒரு எக்ஸப்ஷன் என்ன நடந்ததுன்னா, கடந்த காலங்களில் சமீப காலங்களில் பார்த்தீங்கன்னா ரஷ்யா இந்த மாதிரியான ஒரு சூழல் வந்த பொழுது, ஒரு கடுமையான சூழல் வந்த பொழுது ரஷ்யா அதற்காக விலையை அதிகரிக்கலாம். ரஷ்யா வந்து விலையை குறைச்சு நமக்கு இந்தியாவுக்கு கொடுத்தாங்க. நமக்கு அதனால ஒரு பலன் இருந்தது. ஐரோப்பிய நாடுகள் இந்தியா மூலமாக அதே சுத்திகரிக்கப்பட்ட எண்ணெயை நம்மகிட்ட இருந்து வாங்கினாங்க. ரஷ்யாட்ட வாங்க மாட்டேன்னு சொன்னால் கூட ரஷ்யா எண்ணெயை தான் அவர்கள் நம்மிடமிருந்து வாங்கினாங்க. அந்த காலகட்டத்தில் வந்து நம்ம விலை அதிகரிக்காமல் குறைந்ததை நம்ம பார்த்தோம். ஸோ இந்த மாதிரியும் சில சமயங்கள்ல நடந்திருக்கு. பட் இப்போ நிச்சயமா இதனுடைய பாதிப்புங்கிறது அப்படி இருக்காது. இது விலை கூட அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் தான் அதிகமா இருக்கு. ஒரு ஒரு 1.5 ஆண்டுகளுக்கு முன்பு இல்ல சென்ற ஆண்டு துவக்கத்துல நினைக்கிறேன் $75 கிட்ட இருந்தது கச்சா எண்ணெயுடைய விலை. அங்கிருந்து ஒரு
ஒரு 15-20% வீழ்ச்சியை சந்தித்தது. 20% மேல $20 கிட்ட வீழ்ச்சியை சந்தித்தது. 25% சொல்லலாம். அதுல இருந்து ஏறி வந்திருக்கு. இப்போ $56 இருந்து $66 வந்திருக்கு. இப்போ இது மீண்டும் $70 $72 தாண்டனா, அதாவது இங்கிருந்து இன்னொரு ஒரு 10% கிட்ட அதிகரிச்சால் கூட நான் ஆச்சரியப்பட மாட்டேன். அதனுடைய இது சர்வதேச அளவுல இருக்கும் அப்படிதான் நான் நம்புறேன். ஓகே சார். இப்போ இஸ்ரேல் ஈரான் போர் பதற்றம் வந்துட்டு இந்தியா போன்ற இறக்குமதி சார்ந்த நாடுகளுக்கு பொருளாதார ரீதியா ரொம்ப ஒரு பெரிய சுமையை கொடுக்குமா சார்? சுமை இருக்கும். பட் ரொம்ப பெரிய சுமையா அப்படிங்கிறது இந்த தாக்குதலினுடைய தீவிரம், அது எவ்வளவு நாள் தொடர்கிறது, இப்படி பல விஷயங்களை பொறுத்து தான் அது அமையுமே தவிர ஒரு உடனே அது வந்து பெரிய நமக்கு சுமையா இருக்கும்னு சொல்ல முடியாது. ஏன்னா இன்னைக்கு நமக்கு இருக்கக்கூடிய ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்தியாவை பொறுத்தவரை 725 பில்லியன் அமெரிக்க டாலர்கள் ரிசர்வ். இந்த பிப்ரவரி மாத துவக்கத்துல பாத்தீங்கன்னா நம்முடைய அந்நிய செலாவணி கையிருப்புங்கிறது வந்து முன் எப்போதும் இல்லாத அளவுக்கு உச்சத்துல புதிய உச்சத்தை தொட்டிருக்கிறது அந்நிய செலாவணி கையிருப்பு. 2 காரணங்கள். ஒன்று, டாலர் கையிருப்பு அதிகரிச்சிருக்கு. 2வது, தங்கம். நம்ம கைவசம் இருக்கக்கூடிய தங்கத்தினுடைய அளவு, அதனுடைய விலை, அதனுடைய மதிப்பு உயர்வது. இப்போ டாலருடைய மதிப்பு உயர்வது. 2ன் காரணமாக அந்நிய செலாவணி கையிருப்பு முன் எப்போதும் இல்லாத அளவு நமக்கு அதிகரிச்சிருக்கிறது. புதிய உச்சத்தை தொட்டது போன வாரத்தில். நம்ம அதுக்கான தரவுகளை மத்திய ரிசர்வ் வங்கி சென்ற வாரம் வெளியிட்டது. அது வந்து அடுத்த ஓராண்டிற்கான அந்நிய செலாவணி தேவையை பூர்த்தி செய்யக்கூடியதாக இருக்கிறது. நம்ம இறக்குமதி செய்யக்கூடிய பொருட்களுக்கு கொடுக்க வேண்டிய பணம்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அடுத்த ஓராண்டிற்கான தேவை நம்மகிட்ட இருக்கு. அதனால பேனிக்காக வேண்டிய சூழலோ ஒரு பயப்பட வேண்டிய சூழலோ இல்லை. ஆனால் இந்த இந்த டென்ஷன் வந்து எஸ்கலேட் ஆகி ரொம்ப தீவிரமாகி நீண்ட காலத்திற்கு தொடருமானால் அப்ப நமக்கு அது பிரச்சனை உண்டாக்கும். இல்லைன்னா அது வந்து தற்காலிகமான சூழல்ல இதை தாண்டுவதற்கான ஒரு வலிமை நமக்கு இருக்குன்னு நான் நம்புறேன். ஓகே சார். ஏன்னா இப்போ இந்தியா பொறுத்த மட்டும் தங்கம் வெள்ளி விலை வந்துட்டு ஆல்ரெடி உச்சகட்டத்துல தான் இருக்குன்னு நம்ம சொல்ல முடியும், விலை நிலவரம். ஆமா. சோ இன்னும் இந்த ஒரு போர் பதற்றம் வந்துட்டு இன்னும் தங்கத்துடைய விலையில எதுவும் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துமா சார்? இருக்கும். எனி அன்சர்டனிட்டி, ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன்ஸ் பாத்தீங்கன்னா முதல்ல தங்கம் வெள்ளியில தான் அதனுடைய விலை இப்போ சமீப காலமாக பிரதிபலிக்கிறத பாக்குறோம். அதுவும் குறிப்பாக அமெரிக்காவுடைய தலையீடு இருக்கும் பொழுது அந்த டாலர் அது வந்து டாலருடைய மதிப்பை குறைப்பதற்கான ஒரு ஒரு முயற்சி தான் அமெரிக்காவிடம் இருப்பதாக சொல்லப்படுகிறது. அப்ப அதுக்கு எதிராக தங்களை தற்காத்துக் கொள்வதற்கு பெரும்பாலான அந்நிய செலாவணி கையிருப்பு அந்த அசெட்ஸை வந்து தங்கத்தை நோக்கி அரசாங்கங்கள் மூவ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அதனாலதான் இப்ப பாத்தீங்கன்னா நீங்க எந்த தங்க நகைக்காரரை கேட்டீங்கன்னா, ஜுவல்லர்ஸ் கேட்டீங்கன்னா வியாபாரம் அதிகமா இல்லைன்னு சொல்லுவாங்க. தங்க விலை அதிகரித்து இருக்கிறது, ஆனால் விற்பனை அதிக அளவுல அதிகரிக்கவில்லை. அப்ப தங்க விலை ஏன் ஏறுது அப்படின்னா முன் எப்போதும் இல்லாத அளவுக்கு அரசாங்கங்கள் வாங்குகிறது. முன்பெல்லாம் வந்து மக்கள் வாங்கினாங்க. இந்தியா மாதிரி நாடுகள்ல குறிப்பாக மக்கள் வாங்கினதுனால மட்டுமே வந்து தங்கத்தினுடைய விலை அதிகரித்தது. ஆனால் இப்போதைய இந்த சமீபத்திய ஏற்றம்ங்கிறது அரசாங்கங்கள் வாங்குறது. அரசாங்கம் ஏன் வாங்குறாங்கன்னா இந்த மாதிரியான ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன்ஸ்ல அமெரிக்காவுடைய ஒரு தன்னிச்சையான போக்கிலிருந்து அதில் வரக்கூடிய ஆபத்திலிருந்து நம்மளுக்கு தற்காத்துக் கொள்வதற்காக டாலர் அசெட்ஸ் தங்கமாகவும் வெள்ளியாகவும் மற்ற மாதிரியான அசெட்ஸை மாற்ற ஆரம்பிச்சிருக்காங்க, மற்ற கரன்சியாகவும். ஸோ அதனால நிச்சயமா அதனுடைய தாக்கம்ங்கிறது இருக்கும். பட் அகைன் தங்கம் வந்து ஒரு வெள்ளி ரெண்டுமே வந்து முன் எப்போதும் இல்லாத ஒரு புதிய உச்சத்தை ஜனவரி மாசமே தொட்டுருச்சு. அதை திரும்ப தாண்டுமானா அதற்கான வாய்ப்புகள் நான் குறைவுன்னு தான் நான் நினைக்கிறேன். ஏற்கனவே தொட்ட உச்சத்தை தாண்டுவதற்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவுன்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா அந்த உச்சத்தை தொடும் பொழுது மீண்டும் செல்லிங் ப்ரெஷர்னு சொல்லுவோம். இரண்டாம் கட்ட சந்தையில் ஏற்கனவே வைத்திருப்பவர்கள் விற்பதற்கான வாய்ப்புகள் இப்ப அதிகமா இருக்குன்னு நான் நினைக்கிறேன் இந்த காலகட்டத்தில். ஏன்னா ஏற்கனவே விற்கிறதுக்கான வாய்ப்பை நான் தவற விட்டுட்டேன், அந்த மாதிரி இப்ப இந்த தடவையாவது அந்த பீக் வரும்பொழுது வித்துறணும் அப்படின்னு ஒரு முயற்சியும் நடக்கலாம் முதலீட்டாளர்களிடம். ஓகே ஓகே. உங்களுடைய தகவலுக்கு ரொம்ப நன்றி சார். நன்றி. தேங்க்யூ சார். 1,26,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888378. இமெயில் advtthanditv@dttv.in.